மண்டே மார்னிங் ஆஃபீஸ் பயங்கர பரபரப்பாக இருந்துச்சு. அசோக்கும் ராஜுவும் டீப்பாக ஏதோ டிஸ்கஷனில் இருந்தாங்க. அப்போ அசோக்கோட மொபைல் ரிங் ஆச்சு. எடுத்து பார்த்தான். அவனோட ஒய்ஃப் தேவகி. அப்போ அசோக் எரிச்சலோட இவளுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணான். மறுபடியும் ராஜுவோட டிஸ்கஷனை கன்டினியூ பண்ண ஆரம்பிக்கும்போது திரும்பி அவன் ஒய்ஃப்டிருந்து கால் வருது. இதை பார்த்த ராஜு, பரவாயில்ல அசோக், என்ன எமர்ஜென்சியோ தெரில, அட்டன் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் வேறு வழி இல்லாமல் எரிச்சலோட அசோக் அந்த கால் அட்டன் பண்ணி பேச ஆரம்பித்தான். அறிவு கட்ட கழுத, எத்தனை தடவை சொல்கிறது ஆஃபீஸில் இருக்கிறப்ப கால் பண்ணாதேன்னு, புரியாது அப்படின்னு சத்தமாக பேச மொத்த ஆஃபீஸோட கவனமும் அசோக் மேலே திரும்பிச்சு. கொஞ்சம் பயந்த வயசில் தேவகி, இல்லை மாமா சாப்பிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கணும் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அசோக்கிட்ட இருந்து கோபமான பதில். கொண்டு வந்தவனுக்கு சாப்பிட தெரியாது, அறிவு கட்ட கழுத, வைஃபோனை அப்படின்னு காலை கட் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தான். மொத்த ஆஃபீஸும் அவனை ஒரு மாதிரியாக பார்க்குதுன்னு உணர்ந்தும் அதை அலட்சியப்படுத்திட்டு அவன் அவனோட வேலையை பார்க்க ஆரம்பித்தான். சாயங்காலம் வீட்டுக்கு வந்த அசோக் தேவகி கோபமாக இருக்கிறத பார்த்து, என்னடி கழுத, மாமா மேலே கோபமா அப்படின்னு கேட்க தேவகிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. திரும்பவும் அசோக், நீ மாமா ஆஃபீஸ் பார்த்தது இல்லையே, நாளைக்கு மே 1 லீவு தான், போகலாமா? அதுக்கும் தேவகிட்ட இருந்து மௌனமே பதிலாக இருந்தது. அவ்வளோ சாதாரணமாக யாராலையும் உள்ளே போக முடியாது, உனக்காக மேனேஜர்கிட்ட பேசி ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கியிருக்கேன், என்ன சொல்கிற அப்படின்னு அசோக் கேட்க தேவகி கிராமத்து பொண்ணுகளுக்கே உரித்தான அந்த வெகுளித்தனமான சிரிப்போட, உண்மையா மாமா அப்படின்னு கேட்டா. அப்போ அசோக், ஆமாண்டி கழுத அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேவகியை கட்டி பிடிச்சிட்டு, அப்பாடா எப்படியோ சமாளிச்சிட்டோம் அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டான். லீவ் முடிஞ்சு மே 2 ஆஃபீஸுக்கு போன அசோக் தன்னோட கேபினை சுற்றி எல்லாரும் நின்று ஏதோ பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்தான். அப்படி என்ன நடந்திருக்குங்கிற ஆர்வத்தோட ஒவ்வொருத்தரையாக விலக்கி விட்டு உள்ளே போனவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தான் கழுதைக்கு தாலி கட்டின மாதிரி இருக்கிற ஒரு ஃபோட்டோ அவன் டேபிளில் இருக்கிறத பார்த்தான். கோபத்தோட உச்சத்துக்கு போன அசோக் தன்னை சுற்றி சிரிச்சிட்டு இருக்கிறவங்கள பார்த்து, என்ன சிரிப்பி வேண்டி கிடக்கு, ஊரில் மழை வரணும்னு பொது நலத்தோடு செஞ்சது, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டே அந்த ஃபோட்டோ வேகமாக எடுத்து தன்னோட லேப்டாப் பேக்கில் வச்சான். கரெக்டாக அந்த நேரத்தில் தேவகிட்ட இருந்து கால். கோபம் அந்த கால் அட்டன் பண்ண அசோக், அறிவு கட்ட அப்படின்னு ஆரம்பித்த மறு நிமிஷமே சுதாரிச்சுட்டு சுத்துமுத்தும் பார்க்க ஆரம்பித்தான். அப்போ தேவகி, ஏமாம்மா நிறுத்திட்டீங்க சொல்லுங்க அப்படின்னு நக்கலாக கேட்டான். அப்போ எரிச்சலான அசோக் பல்ல கடிச்சிட்டே, நேற்று ஒன்று ஆஃபீஸ் கூட்டு வந்ததுக்கு என்னை வச்சு செஞ்சுட்டேல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு தேவகி உடைந்த குரலில், என்னை மன்னிச்சிருங்க மாமா, எனக்கும் சுயமரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசோக்கோட பதிலுக்கு காத்திருக்காம காலை கட் பண்ணான். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அசோக், இதை கூட புரிஞ்சிக்காம இத்தனை நாள் இருந்துட்டமேனு வருத்தத்தோட தன்னோட மொபைலில் இருந்த தேவகி ஃபோட்டோவை கனத்த இதயத்தோடு பார்த்தான்.